ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 13 சேத்திர சேத்திரக்ய விபாக யோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாங்க, இந்த உடல் சேத்திரம்னு இதை அறிந்தவங்க சேத்திரஜன் என்றும் ஞானிகள்னு சொல்லுவாங்க. எல்லா சேத்திரங்களிலும் நானே சேக்ரஞ்சன், சேத்திரம் சேத்ரஞ்சன், இந்த ரெண்டு பற்றியும் அறிவதுதான் ஞானம். சேத்திரம்னா எது, அதன் தன்மை என்ன, அதன் மாறுபாடு எது, சேத்ரஜன் யாரு, அதனோட பெருமைகள் என்ன முதலியவற்றை என்னிடமிருந்து சுருக்கமாக தெரிந்து கொள்ளணும். இந்த சேத்திரம் பிரகிருதி, ஆசை, வெறுப்பு போல 24 தன்மைகளின் பரிணாமம் ஆகும். தற்பெருமையின்மை, பாசாங்கு செய்யாமை, அஹிம்சை, பொறுத்து கொள்ளுதல், நேர்மை, பக்தியுடன் குருவிற்கு பணிவிடை செய்கிறது, தூய்மை, சுய கட்டுப்பாடு, இன்பம் தரும் பொருட்களின் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையின் குறைகளை பார்க்கிறது, குடும்ப வாழ்க்கையில் பற்றற்று இருக்கிறது, எப்போதும் சமநிலையில் இருக்கிறது, தனித்த நிலையில் என்னிடம் அதாவது பகவானிடம் பக்தி கொள்ளுதல், தனிமை வாழ்வில் விருப்பம், உலகத்தில் ஈடுபாடு கொண்ட மக்களின் மீது விருப்பற்று இருத்தல், ஆத்ம ஞானத்தில் நிலைத்து இருக்கிறது, கடவுளை பார்ப்பதே ஞானத்தின் குறிக்கோள். இது எல்லாமே தான் ஞானம், மற்றவை எல்லாமே அஞ்ஞானம். எது தெரியப்படணும் என்பதை பற்றி பகவான் அர்ஜுனனிடம் சொல்கிறாங்க. அதுதான் கடவுள். அது எங்கும் நிறைந்திருக்கிறது. அது பார்க்குது, கேட்குது, ஆனால் அதற்கு புலன்கள் இல்லை. எல்லா குணங்களையும் அனுபவிக்கவங்க அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது நுண்ணியது, அது பிரிக்கப்படாதது. இது மட்டும் தெரிவது தான் போற்றத்தக்கது. அது ஒளிகளில் ஒளியாகும், எல்லாருடைய உள்ளங்களிலும் நிறைந்து உள்ளது. இந்த பண்புகளை அறிந்த என்னோட பக்தன் என்னை அடைவாங்க. பிரகிருதியும் புருஷனும் தொடக்கமற்றது, குணங்களால் மாற்றங்கள் ஏற்படுது. பிரகிருதி காரணத்தையும் காரியத்தையும் தோற்றுவிக்குது. சுக துக்கங்களுக்கு ஜீவாத்மா காரணமாகுது. ஜீவாத்மானா நம்ம. புருஷன் பிரகிருத்தியில் இருந்து கொண்டு தான் குணங்களை அனுபவிக்கிறாங்க. அதுதான் பிறப்பிற்கு காரணமும் ஆகுது. ஆத்மா என்னால் பரமாத்மாவை குறிக்குது. அவர் தான் சாட்சி. போசிப்பவங்களும் வழிகாட்டி நிலைநிறுத்துவங்க, அனுபவிப்பவங்க அவர் தான் கடவுள். இதை அறிந்தவங்க திரும்ப பிறக்க மாட்டாங்க. சிலர் தியானத்தின் மூலமாகவும், சிலர் ஞான மார்க்கத்தின் மூலமாகவும், சிலர் கர்மயோகத்தின் மூலமாகவும் பகவானை பார்க்குறாங்க. மற்ற மந்த புத்தியுள்ளவங்க இதை பற்றி தெரியாமல் தத்துவம் அறிந்த பெரியோரிடம் கேட்டு அவங்கள பின்பற்றி பகவானை அடைகிறாங்க. எல்லோரும் சேத்திரஜம் சேர்க்கையிலிருந்து விடுபடுறாங்க. எவன் எல்லாம் பொருட்களும் சமமாக இருக்கும் அழியா தன்மை வாய்ந்து பகவானை பார்க்குறாங்களோ அவர்தான் உண்மையிலேயே பார்ப்பவங்க. எல்லாவற்றிற்கும் சமமாக இருக்கிறவங்க. பார்ப்பவன் ஆத்மாவை அழித்து கொள்ள மாட்டாங்க. அதனால் பரமகதியை அடைகிறாங்க. எல்லா கர்மங்களும் பிரகிருத்தினால் செய்யப்படுறாங்கன்னு ஆத்மாவில செய்யப்படலை என்றும் எவன் ஒருவர் தெரிகிறதோ அவங்க தான் உண்மையில் பார்க்கிறவங்க ஆவாங்க. எல்லா பரமாத்மாவின் அடக்கம்னு தெரிந்து கொள்பவங்க பிரம்ம நிலையை அடைகிறாங்க. இந்த பரமாத்மா உடல்ல இருந்தாலும் ஒன்று செய்கிறதே இல்லை. ஆகாயம் எப்படி ஓட்டுவதோ இல்லையோ, ஆத்மாவும் உடலின் குணங்களில் ஒட்டுறதில்லை. இந்த உலகத்திற்கு ஒரு சூரியன் ஒளி தருவது போல ஒரு ஆத்மா இந்த உடலுக்கு ஒளி தருது. இப்படி சேத்திரஞ்சம் வேறுபாட்டை அறிந்து பிரகிருதி மற்றும் அதன் செயல்களிலிருந்து விடுபடுவதை எவர்கள் தங்கள் ஞான கண்களால் பார்க்குறாங்களோ அவங்க பரமாத்மாவை அடைகிறாங்க. 14வது அத்தியாயம் குணத்ரவ்ய விபாக யோகம் பற்றி பார்க்கலாம். முனிவர்கள் எதை அறிந்து பரம்பொருளை அடைகிறாங்களோ அந்த ஞானத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் சொல்கிறாங்க. இயற்கை அன்னையின் கருப்பையில் நான் உணர்வு என்ற விதையை விதைப்பதனாலேயே எல்லா உயிரும் தோன்றுது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆன்மாவை உடலோடு பிணைத்து விடுது. தூய்மையாக பிரகாசிக்கின்ற சத்வகுணம் சுகத்திலும் ஞானத்திலும் ஈடுபடுது. ஆசையும் வேட்கையும் பற்றும் இயல்பாய் கொண்ட ரஜோகுணம் பல்வேறு முயற்சிகளை தொடங்குவதிலும் அதன் பலன்களை அனுபவிப்பதிலும் ஈடுபடுத்துகிறாங்க.
அவங்க தெரியாத காரணத்தினால மதிமயக்கத்தை இயல்பாய் கொண்ட தமோ குணம் தூக்கத்திலும் சோர்விலும் தவறுகள் செய்தலும் ஒருவர் ஈடுபடுறாங்க. சத்வம் இன்பத்தை நோக்கி இழுக்குது. ரஜஸ் செயல்களில் செய்வது, அதாவது ரஜோகுணம் செய்வதில் ஈடுபடுத்துது. தமோஸ் குணம் சோம்பலும் தவறுகள் செய்வதிலும் ஈடுபடுறாங்க. இதில் 2 குணங்களை பின்தள்ளி ஒன்று மேலோங்கி நிற்குது. எப்போதும் இந்த உடல் மற்றும் புலன்களில் தெய்வீக ஒளியும் அறியும் சக்தியும் ஏற்படுதோ சத்வகுணம் ஓங்கி இருப்பதை புரிந்து கொள்ளணும். ரஜோகுணம் ஓங்கும்போது பேராசை, சுயநலமான காரியங்களில் ஈடுபடுறது, அமைதியின்மை, போகங்களில் நாட்டம் போன்றது ஏற்படும். சோம்பலும் நம்பிக்கையின்மையும் உள்ளதுன்னா தமோ குணம் ஓங்கி இருப்பதாக நினச்சிக்கிறணும். ஜீவாத்மா சத்வகுணம் ஓங்கி இருக்கும்போது மரணம் அடைந்தாங்கன்னா அந்த பழுக்கில்லாத நல்ல அற்புதமான உலகத்தையும் அடையும். ரஜோகுணத்தில் காலமாறாங்க, கர்ம பற்றுவர்களுடைய பிறக்கிறாங்க, அதாவது கர்ம பற்று உடையவங்களாகவே பிறப்பாங்க. தமோ குணத்தில் இருக்கிறவங்க அறிவிலியாக புழு பூச்சியாக பிறப்பாங்க. நல்ல செயல்களின் பயன் சாத்வீகமும் தூய்மையும் ஆகும். ரஜோகுணம் கர்மத்தின் பயன் துன்பம் மற்றும் தமோ குணம் கர்மத்தின் பலன் அஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. சாத்வீக குணத்திலிருந்து ஞானம் தோன்றுது. ரஜோகுணத்திலிருந்து பேராசையும் தமோ குணத்திலிருந்து கவனமின்மையும் மோகமும் அஞ்ஞானமும் தோன்றுது. சத்வம் ஒருவரை மேல்கதிக்கும், ரஜஸ் இடைநிலைக்கும், தமஸ் கீழ்நிலைக்கும் கொண்டு செல்லும் போது எப்போதும் குணங்களை தவிர கர்த்தா இல்லை என்பதையும் பரம்பொருள் 3 குணங்களும் அப்பாற்பட்டது என்பதையும் ஒருவர் நன்கு அறிகிறாங்களோ பகவானை அடைகிறாங்க. உடம்பை உருவாக்கும் இந்த 3 குணங்களையும் கடந்து பிறப்பு, இறப்பு, மூப்பு, துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்று ஜீவாத்மா என்னை அடைகிறாங்க. குணங்களை கடந்து நிற்பவருடைய தன்மைகள் என்னன்னா அர்ஜுனன் கேட்குறாங்க. கிருஷ்ணர் சொல்றாங்க, 3 குணத்துல எதுவாயிருந்தாலும் அது வாய்க்கும்போது வெறுப்பதும் இல்லை, ஒளியும் போது விரும்புறதும் இல்லை. அவங்க சாட்சியாக நின்று கொண்டு குணங்களே செயல்களுக்கு காரணம் என்பதை நற்குணம் ஆன்மாவில் அசையாது நிற்கிறாங்க. அவங்க இருமைகளுக்கு அப்பாற்பட்டவங்க. அவன்தான் ஒரு நிமித்தம் என்ற மனோபாவத்திலேயே நிலைத்து எல்லா செயல்களையும் புரிகிறாங்க. நானே அழியாத மோட்ச நிலையான பிரம்மத்திற்கும் நிரந்தரமான தர்மத்திற்கும் ஒப்பில்லா இன்பத்திற்கும் இருப்பிடம். யார் ஒருவர் ஒருமித்த பக்தியினால குணங்களை கடந்து நிற்கிறாங்களோ அவனே என்னை அடைய தகுதியானவங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.